அவங்க நம்மளோட ஓட்டை வாங்கி மந்திரி ஆயிடுறாங்க, ஒரு இதாகிறாங்க. நம்ம ஆளுகளுக்கு ஒன்றுமே ஒரு மரியாதை இல்லை ஊரில் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வராது. எங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு தான் அவர் எம்பியா கூட ஆனாரு. இப்ப எம்பியா இருக்கனால தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்ன்ற ஒரு பொறுப்பே அவரை தேடி வந்திருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் உங்க மீது வைக்கப்படுது. 4ஆம் தேதி நடந்த விஷயங்கள் இப்பொழுது ஒவ்வொரு ஆளும் நாங்க சொல்லல, பல கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி எது நடந்துச்சு, 5ஆம் தேதி நடந்துச்சு, 6ஆம் தேதி நடந்துச்சு, 7ஆம் அது நடந்தது உண்மையா இல்ல? ஐடியாலஜிக்கலா திமுக வந்து பயங்கரமா பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சி. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபெலிசிட்டேட் பண்ணும் போது திமுக அதுக்கு எப்படி வந்து ஒத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன், அவர் தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர்களை ரொம்ப பெருசா வேல்யூ பண்றாரு. அவரை பொறுத்த மட்டும் என்னட்டுன்னா, அவர் ப்ரொட்டஸ்ட் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது எங்கிட்ட சொல்லும் போதே என்னட்டுன்னா, நாங்கள் எல்லாத்தையும் போராடி போயிடுவோம் அப்படின்னா, போராடணும். இது உங்களுடைய அரசு போராடுறதுக்கு தேவையே இருக்காது, நீங்க போராடாமலே சொன்னீங்கன்னாவே போதும், அதை செய்யக்கூடிய நிலையில் நம்ம இருப்போம் அப்படிங்கிற அந்த ஓப்பனிங் வர்றாரு. தவேகா எம்எல்ஏக்களை நோக்கி திமுக விலக்கி வாங்குவதற்கான அந்த முயற்சிகள் நடக்குதா நினைக்கிறீங்க? இது கேள்விப்பட்டோம். இது அண்ணாமலை வந்து ஒரு சக போட்டியாளராக வரக்கூடிய தேர்தல்களில் மாறுவார் நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து ஒரு முகமுடியை மாத்திருக்காங்க. ஒன்றும் பெருசால நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இது வரைக்கும் நான் பிஜேபியில எந்த தலைவராவது ரெசிக்னேஷன் கொடுத்தது அந்த கட்சி தலைவர் வந்து அந்த கட்சி தலைமையே ரிலீஸ் பண்ணி நான் பார்த்தது. தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு மாணிக்கம் தாக்கூர் நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. புதிய பொறுப்பு, பெரிய பொறுப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்றைய தமிழ்நாடு அரசியல் சூழல்ல இதை எப்படி நீங்க நகர்த்த போறீங்க? ரொம்ப முக்கியமான தருணம் இது. காங்கிரஸ் 59 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில பங்குல இருக்கு. 5 எம்எல்ஏக்கள் தான் ஜெயிச்சோம். ஆனால் அந்த 5ம் அவ்வளவு முக்கியமான இடங்களாயிருச்சு. அதனுடைய விளைவாக 2 அமைச்சர்கள் பெற்று காங்கிரஸுடைய நீண்ட நாள், என்னை போன்ற காங்கிரஸ் தலைவர்களுடைய நீண்ட நாள் கனவு கதர் சட்டை போட்ட 2 அமைச்சர்கள் கேபினெட்டில் இருப்பதுங்கிறது 59 வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. பல சவால்கள் இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற பொறுப்புங்கிறது பெரிய மனிதர்கள், பெரும் தியாகம் செய்தவர்கள் அமர்ந்த பொறுப்பு. பெருந்தலைவர் காமராஜர், கக்கன்ஜி, இப்படி பெருந்தலைவர்கள் அமர்ந்திருந்த பொறுப்பு. அதனால் அந்த பொறுப்பை உணர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நிலையும் புரிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி யோசிக்க வேண்டும் என்பதற்காக மிக கவனத்தோடு செல்கிறோம், மிகப்பெரிய நம்பிக்கையோடு செல்கிறோம். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினாலே வந்து ஒரு கோஷ்டி பூசல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விமர்சனம் தமிழ்நாட்டில் பரவலாகவே இருந்து வருது. இதை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய தலைமையின் கீழே? காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்யலாம். என்ன நட்டுனா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கோஷ்டி என்பது நட்டுனா ஒரு ஜனநாயக கட்சியாக இருக்கிறதுனால இதில் ஒரு பெரிய கண்ட்ரோல்டு சிஸ்டம் கிடையாது. நீங்கள் அவர்களுக்கு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஆனால் இண்டிவிஜுவல் ஒப்பீனியனை விட நம்ம வந்து அது ஒரு கன்வர்ஜென்ஸை தான் யூஸ் பண்ண முடியுமே ஒழிய அவர் எல்லாத்தையும் பேசி ஒரு 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 நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் இப்போ மாடர்ன் சிஸ்டத்தில் கொண்டு வர முடியும். அதை பொறுத்த மட்டும் எக்ஸாம்பிள், நீங்கள் குரூப் கால்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி பண்ணுறதும் சரி, ஒரு லேயர் ஆஃப் லீடர்ஷிப்போட இது மாதிரி கண்டினியூவஸ் கான்வர்சேஷன்ஸ் இருக்கணும். அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் பிரச்சனை வருது. அதற்கான முயற்சிகளை நான் முதல் நாளிலிருந்து அதை பண்ண தொடங்கியிருக்கேன். இதை பொறுத்த மட்டும் டெய்லி நாங்கள் ஒரு செட் ஆஃப் லீடர்ஸோடு நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். சீனியர் லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் ஆல் ரொம்ப அவங்க எல்லாருமே பெரிய மனதோடு என்னை ஆதரவு, நான் காங்கிரஸ் கட்சியை சரியாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் முன்னாள் அமைச்சர்கள் திரு ப. சிதம்பரம் அவர்களாக இருக்கட்டும், திரு கேவி தங்கபால் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களாகட்டும், அண்ணன் அழகிரி அவர்களாகட்டும், நம்மைக்குரிய செல்வப்பிரதையாக இருக்கட்டும், திரு சுதர்சனா சிப்பன் அவர்களாக இருக்கட்டும், தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் எங்களுடைய மூத்தவர்கள். அவர்களுடைய பொறுத்த மட்டும் அனைவரும் காங்கிரஸ் நல்ல வழியில் கொண்டு போகணும், எல்லாரையும் சேர்த்து கொண்டு எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்குன்னு நம்புறீங்க? நானும் அது அவர்கள் ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஆதரவு இருந்தாலும் சரி, நானும் அதற்கேற்றபடி வளர்ந்து கொடுக்க வேண்டிய நேரம் என்பது 2026 காலகட்டத்தில் இருக்கோம். இந்த 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஆட்சியில் அதிகாரம் என்ற அந்த கோஷத்தை வந்து முதல்ல எழுப்பினதுல காங்கிரஸ் கட்சியில நீங்க ரொம்ப முக்கியமான நபர். இப்ப நீங்க சொன்னது மாதிரி அமைச்சரவையிலும் இடம்பெற்றுட்டீங்க. இது எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நாங்கள் நாங்கள் வந்து தமிழ்நாடு 67 ஆட்சி இழந்ததுக்கு பின்னாடி
77 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணிங்கிறத விட தனியா நின்று போராடி பார்த்துருச்சு ஒரு 10-15 வருஷம். 80களில் தான் காங்கிரஸ் வந்து அந்த நிலைக்கு வருது. என்னட்டுனா நம்ம வந்து கூட்டணி வச்சு தான் ஆகணும், நம்ம திருப்பி இந்த 10 வருஷம் வந்து நம்ம போராடி பார்த்துட்டோம், அடுத்து நம்ம வந்து கூட்டணி வச்சு தான் ஆகணும். பெருந்தலைவர் காமராஜர் மறைவுக்கு பின்னாடி காங்கிரஸ்ல பெரிய வேக்கம் இங்கே உருவாகுது. அந்த கூட்டணி சகாப்தம்ங்கிறது 80ல் தொடங்கி 2026 வரைக்கும் தொடர்ந்து ஒரே ஒரு தேர்தலோ இது ஒரு முயற்சி தான் நடந்துச்சு. அதை தவிர மிச்சம் தொடர்ந்து 45 வருடங்களாக கூட்டணிக்கு போயிட்டோம். அதுக்கு நடுவில் கூட்டணிக்கு போகும்போது முதல்ல என்னட்டுன்னா கூட்டணியோட ஒரு 21 வருஷத்துக்கு அப்புறம் தான் பட ஆரம்பிச்சிச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் கூட்டணி மட்டும் பார்த்தாது, ஆட்சியிலையும் நம்ம இல்லைன்னா நம்மளுக்கு மரியாதை இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவங்க நம்மளோட ஓட்டை வாங்கி மந்திரி ஆயிடுறாங்க, இதாயிடுறாங்க, நம்ம ஆளுகளுக்கு ஒண்ணுமே ஒரு மரியாதை இல்லை ஊர்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சு. இல்ல அதே விமர்சனம் தான் உங்க மேலேயும் கூட முன்வைக்கப்படுது. அதாவது எங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு தான் அவர் எம்பியா கூட ஆனாரு, இப்ப எம்பியா இருக்கனால தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்ன்ற ஒரு பொறுப்பே அவரை தேடி வந்திருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் உங்க மீதும் வைக்கப்படுது. முதல்ல என்னன்னா எங்களால் எங்களுடைய வாக்குகளால் அவர்கள் அமைச்சராக ஆகிறார்கள் ஒரு ஃபீலிங் ரொம்ப இருந்துச்சு. அதற்கு பின்னாடி ஒரு வாய்ப்பு வந்துச்சு காங்கிரஸ் கட்சிக்கு 2006ல் காங்கிரஸ் கட்சி அதை பயன்படுத்திக் கொள்ளல. அவங்களுக்கு மெஜாரிட்டி வராத போதும் நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தோம். அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற காலம் போயிடுச்சு. காங்கிரஸ் இருந்துதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது. அதனால நீங்க சொல்ற அதே பதிலுக்கு இப்போ வந்துட்டேன். காங்கிரஸ் இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெற்றி பெற முடியாது. 2014 எடுத்துக்காட்டு, நாங்கள் இல்லாமல் அவர்களால் வெற்றி பெற முடியல. அதனாலதான் வந்து அவர்கள் வந்து திருப்பி 26, 19, 24ங்கிறது மியூச்சுவலான ஒரு எக்ஸ்சேஞ்சா வச்சிருந்தோம். அதனுடைய விளைவா அவர்களுடைய வாக்குகளை நாங்கள் வாங்கினோம், எங்களுடைய வாக்குகள் கம்மியா இருந்தாலும் சரி அவர்களுக்கு வெற்றி பெற உதவியது. வின்னிங் எட்ஜின்னு சொல்லுவாங்க, அது காங்கிரஸ்னால கொண்டு வர முடிஞ்சிச்சு. அதை போக ரொம்ப முக்கியமானது எங்களுடைய தலைவருடைய மேல் இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை, ராகுல் காந்தி மேல் இருக்கின்ற தமிழக மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை. ஏனென்றால் அவங்க அப்பாவை வந்து இங்கே இழந்திருக்காரு, அதனால அவருடைய அப்பாவுடைய ரத்தம் சிந்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய அவர் மேல ஒரு சிம்பத்தி நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப இருக்கிறதுனாலையும், அவரை பொறுத்தவரையில் ஒரு ஜென்டிலான பாலிடிக்ஸ், தமிழ்நாடு விரும்புகிற பாலிடிக்ஸ் பேசுறதுனாலையும், உண்மையா இருக்கிறதுனாலையும் அவர் மேல ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை இருக்கு. பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60% பேர் ராகுல் காந்தி அப்படிம்பாங்க, 30% பேர் மோடிம்பாங்க. இந்த வந்து காங்கிரசினுடைய பலமா மாறிடுச்சு. காங்கிரஸ் இதனாலதான் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய பலம் இல்லைன்னு மற்ற கட்சிகள் சொன்னாலும் சரி, ஆர்கனைசேஷன் இல்லைன்னு சொன்னாலும் சரி, பைனான்சியலா எங்கிட்ட இல்லைனாலும் சரி, நேர்மையான காங்கிரஸ்காரர்களாகவும் அன்றாட மரியாதையான காங்கிரஸ்காரர்களும் இன்னும் காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அந்த நம்பிக்கையை பெற்றிருந்துச்சு. இதனுடைய விளைவா தான் எல்லாருக்கும் வெற்றி கிடைச்சிச்சு. என்னுடைய வெற்றியுமே அப்படித்தான் வந்துச்சு. நான் ஒன்றும் அந்த வெற்றியை வந்து நான் தனியாக நிற்கும் போது வெற்றி பெற முடியல 2014, அது கூட்டணியாக நிற்கும் போது தான் வெற்றி பெற முடிச்சு. அது மாதிரி தான் அவர்களுக்குமே நடந்துச்சு. இது வந்து மியூச்சுவலி பெனிஃபிஷியல் அலையன்ஸாக இருந்துச்சு. ஆனால் மியூச்சுவலி ரெஸ்பெக்டட் கேட்டால் மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணலை. அதுதான் எங்களுடைய பிரச்சனையா இருந்துச்சு. திமுக தலைமையில கூட்டணியில இடம்பெற்று அனைத்து அரசியல் பலன்களையும் அனுபவித்து விட்டு ஒரு மரியாதை கூட சொல்லாம காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலுக்கு பின்பு, அதாவது போஸ்ட்போல் அலையன்ஸ்க்கு போயிட்டாங்க, டிவிகே நோக்கி போயிட்டாங்க அப்படின்ற விமர்சனத்துக்கு உங்க பதில் என்ன? இது சின்ன பிள்ளை மேட்டராக இருக்குது. திரு கார்கே அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. திரு ப. சிதம்பரம் அவர்கள் உங்களுடைய இன்டர்வியூவில் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். என்னட்டா திரு கார்கே அவர்கள் திமுக தலைமைக்கு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன வந்து சொல்லலை, போகலை, வரலைங்கிறது இது சின்ன பிள்ளை சாக்லேட்டு கழுகுற கதையாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும் அதுக்காக சொல்கிறது. காரணம் எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப மரியாதையோட 2000 தேர்தல் முடிஞ்சோட 24 4ஆம் தேதி நடந்த விஷயங்கள் இப்பொழுது ஒவ்வொரு ஆளும் நாங்கள் சொல்லலை, பல கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி எது நடந்துச்சு, 5ஆம் தேதி நடந்துச்சு, 6ஆம் தேதி நடந்துச்சு, 7ஆம் தேதி நடந்தது உண்மையா அவங்க சொல்றாங்கல்ல. நாங்க அதுக்கு போகவே இல்லை. என்னை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வந்த தகவல் 4ஆம் தேதி டெல்லியிலிருந்து வந்த தகவல் தான் பாஜக தலைமை கவர்னர் மூலமா அது ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்கவர் தான் இதுக்கு காரணத்தவா இருந்தது. அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும், பேச்சுவார்த்தை நடத்த தொடங்குறாங்கிறது மட்டும் தெரிஞ்சு. இல்ல திமுக அதிமுக கூட்டணி விஷயங்கள்ல வந்து இணைந்து செயல்பட போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுதான் காங்கிரஸ் கட்சி டிவிகே நோக்கி. என்னை போன்றவர்களுக்கு தெரியும், நான் தலைமைக்கு சொன்னேன். 4ஆம் தேதி பேச தொடங்கி விட்டார்கள். அது வந்து எந்த அளவுல பேச தொடங்கினா தலைமையில பேச தொடங்கல. முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவரை பொறுத்த மட்டும் 7ஆம் தேதிக்கு மேலதான் அவரை வந்து ஆன் போர்டு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4, 5, 6 இந்த 3 நாட்கள் வரலாற்றுல நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய நாட்கள். அந்த 3 நாட்கள் தான் ரொம்ப பெருசா இருந்துச்சு. 7, 8 பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் வெளியில.
ஆனா 4, 5, 6 என்ன நடந்துச்சுங்கிறது தான் அது ஒரு பெரியது. அதை காங்கிரஸ் கட்சிக்கு எங்களுக்கு அதுல எந்த அலுவலகத்திலிருந்து இது முயற்சி செய்யப்பட்டதோ, யாருடைய நிலையிலிருந்து இது செய்தார்களோ அவர்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா தேர்தல் முடிவுகள் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்துகிட்டு இருக்கும்போது மாலை நேரத்துக்கு ஒட்டி வந்து நீங்க திரு சி.வி. சண்முகம் அவர்கள்ட்ட பேசிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அவர் சொன்னார். அது ஒண்ணுதான், அதனால அதை வந்து ரொம்ப தெளிவா சொல்ல முடியும். என்னட்டா யார் வந்து பேசினா, யார் ஃபோன் கால் வந்துச்சுன்னு ஒரு சொல்லுவார். அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுது. எங்களுக்கு வந்த தகவலும் அதுவும் என்னட்டா எங்களை பொறுத்த மட்டும் அதை ஒட்டி தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. என்னட்டா அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவலும். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருந்தா என்னட்டா நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் இந்த ஒரு ஆட்சிங்கிறது வந்து எங்களுடைய இந்த கான்வர்சேஷன் என்னன்னா திமுகவோட கூட்டணி தொடரணுமா, தும்பு வைக்கணுமா, இல்ல தாவேக்காவோட போக வேண்டுமா என்பது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு கான்வர்சேஷன் இந்த கட்சியில இருந்துச்சு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்னன்னா திமுகவோட நம்ம தொடரணும், இந்தந்த காரணங்களுக்காக தொடரணும்னாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்னன்னா இந்தந்த காரணங்களுக்காக நம்ம புதிய வாய்ப்புகள் நம்மளுக்கு நல்லா இருக்கு, ஒரு செக்குலர் ஃபோர்ஸ் புதுசா எமர்ஜ் ஆகுது, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னோம். ஆனா தலைமை முடிவெடுத்துருச்சு, அதை ஒத்துக்கிட்டு நாங்களும் அது நம்ப முடிஞ்சதா திமுக அதிமுக கூட்டணி அமைத்து செயல்பட போறாங்க அப்படின்றத இப்ப உங்க கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தேசிய தலைமைக்கு வந்து சொல்றீங்க. தேசிய தலைமையுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, அவங்க என்ன வெளிப்படுத்தினாங்க? இல்ல எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்க எதுவுமே யூகிக்க முடியாது. கர்நாடகாவில் நடக்காததா? கர்நாடகாவில் குமாரசாமி அவர்களும் டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் சித்தராமையா அவர்களுக்கும் சுத்தமா பிடிச்சிக்கிறாரு. ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு 2 பேரும் ஒன்னா வந்தாங்க. அதனால என்ன, தேர்தலில் எது வேணாலும் நடக்கலாம். தேர்தல் முடிவுக்கு பின்னாடி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எது வேணாலும் நடக்கலாம். அதனுடைய விளைவாக நம்முடைய முடிவு எடுப்போம். நம்ம வேற யாரையும் கப்பல் பண்ண முடியாது. நீங்க வெளியில வந்து கத்திக்கிட்டு இருக்க கூடாது, வெளியில வந்து அதை பத்தி பேசக்கூடாது. நாங்க அவங்க இப்படி பேசினாங்க, அவங்க சொன்னாங்க, இது இப்படி போன போறாங்கலாம் சொல்லவே இல்லை. நாங்க அமைதியா ரொம்ப நன்றி வணக்கம்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நாங்க வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட் அண்ட் எங்களை பொறுத்த மட்டும் முடிவு பண்ணிட்டோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முடிவு பண்ணிடுச்சு அப்படிங்கிற மட்டும் ரொம்ப மரியாதையா சொல்லிட்டு நாங்கள் விலகிட்டோம். அவங்க தான் எங்களை போட்டு இழுத்து தேவையில்லாம இந்த பேச்செல்லாம் பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல்வேறு தகவல் வந்துட்டு வெளியாயிட்டே இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு திமுக வந்து அவங்களுக்கு ஆதரவு அளிப்பதாகவும், அது ஒரு கட்டத்தில் வந்து நடக்காத ஒரு சூழல்ல பொது வேட்பாளராக திருமாவளவனை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்ததாகவும் கூட சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மைதானா? எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நாங்க அதுல பார்க்கல இல்லை. 4ஆம் தேதி நாங்க மாலை வந்து நாங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டோம். என்னட்டுன்னா இது வந்து ஒரு தாவேக அரசு அமைய வாய்ப்பு இருக்கிறது நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு அப்படிங்கிறதும், அதே மாதிரி அதுக்கு நம்ம முதல் முடிவெடுக்கணும். டெல்லியில ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நான் 5ஆம் தேதி மாலை அதுக்கான கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அவர்கள் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் அரசியல் விவகார குழு முடிவு பண்ணிக்கிறட்டும் 5ஆம் தேதி. அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அது சரியா இருக்கட்டும். 5ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஜூம் கால் அந்த கூட்டம் 29 பேர் கலந்து கொண்ட கூட்டம் கூட்டப்பட்டது. திரு ப. சிதம்பரம் அவர்கள் மட்டும் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதில் நான் ஒத்து தரேன், ரொம்ப லேட்டாக மீட்டிங் கூப்பிட்டுருக்கிறதுனால நல்லபடியாக அந்த மீட்டிங் நடக்கட்டும், நான் டெல்லிக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் 29 பேரில் மெஜாரிட்டி எல்லாரும் 29 பேரும் தாவேக்காவோடு கூட்டணி போகணும், அமைச்சரவையில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தது. முன்னாள் தலைவர்கள், ஏஐசிசி ஆஃபீஸ் வேறு யாரெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குமோ எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தோம். அதனுடைய விளைவா அந்த முடிவை 6ஆம் தேதி காலையில திமுகவுக்கு சொல்லிட்டு 6ஆம் தேதி காலையில நாங்க தாவேக்கா போய் ஆதரவு கடிதப்படுத்தோம். இப்ப இது வந்து முன்னெடுத்தது பிஜேபி தான் நினைக்கிறீங்களா நீங்க? திமுக அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைத்து ஒரு அரசை வந்து இங்க ஃபார்ம் பண்ண முடியும்? இல்ல, முன்னெடுக்கிறதுங்கிறத விட நீங்க வந்து என்னன்னா அதற்கு ஃபெசிலிட்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் பிராக்மெண்டேஷனை வந்து பாஜகவை பொறுத்த விட்டணும். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாஜக வந்து இது மாதிரி காம்பினேஷன்ஸ் ஹிஸ்டாரிக்கலாகவே இந்த ஐடியாலஜிக்கல் பொசிஷன்ஸை வந்து ஹார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க கட்சி கிடையாது. ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்துடும். நாங்கள் வீம்பு பிடிச்சிக்கிட்டு நம்ம பேசுகிற கட்சி கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை ஃப்ளெக்சிபிளாக ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனை கொண்டு வரும் அந்த கட்சி. அது வந்து அதனுடைய விளைவாக தான் வந்து என்னன்னா பாஜக வந்து பல கூட்டணிகளை சக்ஸஸ்ஃபுல் கூட்டணிகளை அமைக்க முடிஞ்சு. அது ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க மூவ் ஆகும். இல்ல, ஐடியாலஜிக்கலா திமுக வந்து பயங்கரமா பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சி. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபெலிசிட்டேட் பண்ணும்போது திமுக அதுக்கு எப்படி வந்து ஒத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது எந்த சோர்ஸ்ல பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஜகவை பொறுத்த மட்டும் பாஜகவுடைய முக்கியமான அந்த கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கவர் திரு 2ஆம் நிலை தலைவர்கள்கிட்ட அந்த கான்டாக்டை உருவாக்கிட்டாரு. அவங்க 2 பேரையும் பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க காங்கிரஸ்காரங்க எப்படி பேசிக்கிட்டு இருங்க அப்படிங்கிறது என்கிட்ட வந்து தகவல். உங்களை அப்ரோச் பண்ணாங்களா? அது காங்கிரஸையும் அப்ரோச் பண்ணாங்களா? இந்த மாதிரியான ஒரு மூவ் இல்ல உங்களை எப்பவுமே பாஜக வந்து எங்களை எல்லாம் அப்ரோச் இல்ல, பாஜக கேட்கல, திமுக இல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எங்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் இந்த செய்தி எங்களுக்கு வந்தது டெல்லியில இருந்து. அதனால எங்களால யூகிக்க முடிஞ்சது இப்படிப்பட்ட மூவ் ஆரம்பிக்குது. நாங்க வந்து இது மாதிரி விஷயங்கள்ல ஏமாந்துருக்கோம் பாஜக.
இப்போ பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் பண்ணி முடிச்சிருவாங்க கவர்மெண்ட்டை. கோவா அதனால என்னடா காங்கிரஸ் பொறுத்தவரை இந்த தடவை அந்த ஃபாஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் நாங்கள் எடுக்கணும்னு நினைச்சோம். நீங்க பேசும்போதே சொன்னீங்க தேர்தலுக்கு முன்பே டிவிகே நோக்கி காங்கிரஸ் நகர ஆரம்பிச்சது, அதுக்கான சூழல்லாம் இருந்தது. அது ஏன் நடக்காம போச்சு? அதுக்கான காரணம் என்ன? மெஜாரிட்டியான காங்கிரஸ் தலைவர்கள் அழைத்து பேசப்பட்ட 2017 இப்போ ஜனவரி 17 அழைத்து பேசும்போது மெஜாரிட்டியான தலைவர்கள் திமுகவோட என்ன இருக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், முக்கிய தலைவர்களாக இருக்கட்டும். அதில் என்னன்னா தலைமையை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியான தலைவர்கள் இப்படி சொல்கிறாங்களே, நீங்கள் உங்களை மாதிரி சில பேர் சொல்கிறாங்களே, இதை நம்பி நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னாங்க. சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லும் போது, சர்வேஸை காட்டும் போதும் சரி, நீங்கள் ரியலாக பப்ளிக் பர்செப்ஷனை மாற்றும் போதும் சரி, நிறைய ஃபீட்பேக் கொடுத்தோம். பட் என்னென்னா தலைமையை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மெஜாரிட்டி வியூவை பிடிச்சிக்கிட்டு அதில் காங்கிரஸ் தலைவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால் திரு கார்கே அவர்களை பொறுத்த மட்டும் எல்லார்ட்டையும் பேசிட்டோம், எல்லாருடைய வியூவையும் கேட்டோம், உங்களோட வியூவையும் கேட்டோம். இப்போ எல்லாரும் என்னன்னா நம்ம முடிவை ஏன்ட்ட விட்டுட்டீங்க, என்னைய பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஒப்பீனியனோட போறேன். ராகுல் காந்தி என்ன நிலைப்பாட்டில் இருந்தாரு? அவரு திமுகவோட தான். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் என்ன இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் மைண்டா இருந்தாரு. ராகுல் காந்தியை பொறுத்த ராகுல் காந்தி ஒரு டெமோக்ராட். அவரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்ல மெஜாரிட்டியான காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்றாங்களோ அதை ஒத்துக்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவர். அவரை பொறுத்த மட்டும் என்னன்னா கம்ப்ளீட்டா பப்ளிக் ஒப்பீனியனுக்கு எகேன்ஸ்டா போக மாட்டாரு. நான் எப்பொழுதுமே ஒரு கட்டுப்பாடான காங்கிரஸ்காரனா தலைமையை முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதை ஒத்துக்கிட்டு போறதா நியாயம் நினைச்சேன். அதனால ஒத்துக்கிட்டு நாங்கள் வாட்டிங்க வேலையை பார்த்தோம். இல்லை, ஏன்னா நீங்க தாவேகா அப்படின்ற ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும்போது உங்க மீதே தேர்தலுக்கு முன்பே பல்வேறு விமர்சனங்கள் உங்களுடைய கட்சியிலிருந்தே உங்க மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதுல. இல்லை, நான் தாவேகாவோட ஆதரவு வைக்கணும்னு நான் வெளியில எங்கேயுமே பேசியிருக்க மாட்டேன். எந்த ஒரு பத்திரிகை பேட்டியிலையும் நான் பேசுனதில்லை. நான் திமுகவோட கூட்டணி இருக்கணும், ஆட்சியில் பங்கு வேணுங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருந்தது. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் நான் எந்த கூட்டணி வைக்க வேண்டும் என்பது தலைமையிட்ட தான் நான் சொல்லணும். தலைமை தான் முடிவு பண்ணணும். தலைமை முடிவு பண்ணுச்சுன்னா தான் நான் அந்த முடிவு எடுக்க முடியும் ஒழிய என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதோட போய் பழகின வேணாம். அதை மீறி நான் எதுவுமே பண்ணதில்லை அது வரைக்கும். அது 96 நரசிம்மராவ் எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி, நான் மாணவர் காங்கிரஸ் இருக்கும்போது நான் காங்கிரஸ் விட்டு போகல, மூப்பனாரோட காங்கிரஸ் போகல, நான் காங்கிரஸ்ல இருந்தேன். என்னை பொறுத்த மட்டும் இந்த கை சின்னம் தான் என்னுடைய கட்சி. நீங்க எதிர்பார்த்த ஆட்சியில் அதிகாரம் என்ற அந்த ஒரு நிலை காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்து ஒரு கூட்டணியை நோக்கி காங்கிரஸ் நகர்ந்துட்டுச்சு. தாவேகா தலைமையில் பல்வேறு கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியை வந்துட்டு உருவாக்குவதற்கான முதல் கூட்டத்தை நடத்திட்டீங்க. அதுக்கு ஒருங்கிணைப்பாளர் யாரு? ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் எதுவும் நீங்க போட்டிருக்கீங்களா இந்த கூட்டணியில? இல்லை, இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பல்வேறு இது தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒரு கூட்டணியில் இருந்தோம். அந்த கூட்டணியில இருந்து மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்க்கணும். திமுக நம்பர் கிடையாது, 59 நம்பர் தான் வச்சிருக்கு திமுக. அதனால திமுக அரசு ஃபார்ம் பண்ண முடியாது. தாவேகா 107 நம்பர் வச்சிருக்கு. இந்த கட்சிகள்லாம் சேரும்போது நம்ம ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இருக்கா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அவங்க திரு விஜய் அவர்கள் முதல் முறையாக ஆட்சியில் பங்கு நீங்கள் வகிக்கணும், உங்களுக்கு வேணுமான்னு கூட கேட்கல, அவங்க வகிக்கணும், காங்கிரஸ் வகிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அமைச்சர்கள் இடம்பெறுறோம்ங்கிறது எங்களுடைய ஆசையையும் அவர்கள் சொன்னதுனால நாங்கள் அமைச்சர்களை வேலை பங்கு பெற்றோம். 2 அமைச்சர்கள் வந்தோம். கான்ஃபரன்ஸ் ஓட்டு வின் பண்ணோம். வின் பண்ணதுக்கு அப்புறமும் என்னட்டா ஒரு கோஆர்டினேஷன் வேணும். இதை ஒரு தோழமை நிலையில் ஒரு சப்போர்ட் நிலையிலிருந்து தோழமை நிலைக்கு வந்துட்டோம். தோழமை நிலையிலிருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அதுக்கான ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் அழைத்தாங்க. அமைச்சர்கள் எல்லாரையும் எங்களை சந்திச்சு பேசினாங்க. அதனால நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அந்த கட்சி தலைவர்களையும் அழைத்திருந்தாங்க. முதல் கூட்டம் ரொம்ப சுமூகமான ஒரு சகோதரத்துவத்தோடு நம்பிக்கையோடு நடைபெற்றது. நேரடியாக நான் பார்த்ததே முதலமைச்சரை முதல் தடவை காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர் பொறுப்பெடுக்கும் போது ஸ்டேஜில் பார்த்தேன். அதுக்கு அடுத்து நான் பார்த்ததுங்கிற நேர பக்கத்தில் பார்த்து கை கொடுத்ததுங்கிறது அன்னைக்கு தான். அதனால எங்களை பொறுத்த மட்டும் முதல் தடவையாக பார்ப்பதற்கு பல வாய்ப்பு இருந்துச்சு. அவர் பார்க்கின்ற பார்வையும் அவருடைய மனநிலையும் சரி, அவர் சொல்லுகின்ற விஷயங்களும் சரி, அவர் நடத்துகின்ற விதமும் சரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. எங்களுடைய மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் அவருடைய பிரசன்ஸுமே ரொம்ப பெருசாக ஆட் பண்ணிச்சு அந்த வேல்யூ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிளில். இந்த கூட்டணி குறித்து முதலமைச்சருடைய பார்வை எப்படி இருக்கு? அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் ரொம்ப ஓப்பன் மைண்டோடு இருக்கார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார், ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கார். இந்த கூட்டணி நல்லவர்களுடைய கூட்டணி, நம்ம எல்லாரும் நல்லது செய்வோம்,
நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம செக்குலரிசமாக இருக்கட்டும், சோசியலிசமாக இருக்கட்டும், நம்முடைய க்ளீன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இதை பில்லர்ஸாக வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையாக இருக்குது. இது எல்லாருக்குமே ஒத்து வந்த பார்வை, எங்கள் எல்லாருக்குமே ஒத்து வந்த பார்வை. முதலமைச்சரை பொறுத்த மட்டும் ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தார். அவரை பொறுத்த மட்டும் அவர் மற்றவர்கள் சொல்லுவதை ரொம்ப கேட்டார், ரொம்ப கவனமாக கேட்டார், ரொம்ப ஆழத்தோடு அதை கவனிக்கிறாருங்கிறத மட்டும் இருந்துச்சு. அதே மாதிரி அதை பொறுத்த மட்டும் அவருடைய அந்த பார்வை என்பது மென்மையாக இருந்துச்சு. ரொம்பவும் சகோதரத்துவத்தோடையும் மரியாதையோடையும் ப்ரொஃபஸர் மாதிரி ஆளுகிட்டலாம் ரொம்ப மரியாதையாகவும் அவர் அன்போடும் நடந்து கொண்டது மிகுந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சு. இல்லை, கூட்டணிக்கு தலைமை என்ற அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர் தாவைக்காலம் தான் வருவாங்களா, இல்லை கூட்டணி கட்சிகள் இருந்து? அதெல்லாம் பற்றி பேசவே இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் அதோடைய தலைவராக முதலமைச்சர் இருக்க வேண்டும்ங்கிறது தான். இந்த கூட்டணியுடைய தலைவராக முதலமைச்சர் இருக்க வேண்டும். கோஆர்டினேட்டர் இதெல்லாம் பற்றி பேசவே இல்லை எங்களை பொறுத்த மட்டும். அதற்கு அந்த ஸ்டேஜுக்கே வரல. நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் அடுத்தடுத்த கூட்டங்களில் அதுக்கான விவாதங்கள் நடக்கலாம். இது ஒரு பரஸ்பர நம்பிக்கையினான கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக உருவாயிருந்தாலும் இது பல ஆண்டுகள் இதே மாடலில் போகுது. இந்த மாடல் என்பது இந்த டேர்ன் எடுத்துருச்சு. மற்றவர்களுக்கு அதிகாரத்தை பங்களிக்கிறது என்பதும், அதிகாரத்தை தனி குவியலை மட்டும் ஏன் நான் மட்டும் வச்சுக்கணும், எலெக்ஷன் வேலை மட்டும் எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும், எல்லாரோட ஓட்டு எனக்கு வேணும், ஆனால் அதிகாரம் வரும்போது நான் உங்களை எடுத்து கதவு முடிடுவேன், நீங்கள் மட்டும் நான் மட்டும் தான் உட்காந்துருப்பேங்கிற அந்த மாடல் இல்லை. நான் எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த மாடல் பெருநா நீண்ட தூரம் செல்லக்கூடிய மாடல். தமிழ்நாடையே அந்த மாடல் அந்த டேர்னுக்கு கொண்டு விட்டுருச்சுன்னு. இந்த இடதுசாரிகள் மட்டும் இன்னும் இந்த கூட்டணிக்குள்ள வராம வெளியில இருந்து தான் எங்களுடைய ஆதரவு இருக்குன்றது சொல்றது உங்களுக்கு ஒரு பின்னடைவா பாக்குறீங்களா? இல்லை, ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இடதுசாரிகள் ரொம்ப அவங்களோட டிசிஷன்ஸ் ரொம்ப விவாதித்து தான் முடிவு பண்ணுவாங்க. அதுவும் சிபிஎம்முடைய விவாதங்கள் ரொம்ப டயர்டு இருக்கும். அவங்க பிரதமர் உதவி வேணாம்னு சொல்லுவாங்க. ஜோதி பாசு நீங்க யோசிக்கும் போது பொலிட் பியூரோ வேணாம்னு சொல்லிடுச்சுன்னு சொல்றது. ஆனால் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய நிலை ரொம்ப தெளிவா இருக்கு. தாவேகா தலைமையிலான அரசுக்கு ஆதரவு நிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து தோழமை நிலை, நாங்க இங்கே வந்திருக்கோம், அமைச்சரவையில பங்கு வகிக்குது. அதுக்கடுத்து கூட்டணியினுடைய நிலை, அவங்களும் வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. தோழமை நிலைக்கு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா, என்னட்டா அமைச்சரவைக்குள்ள வர மாட்டாங்க. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல அவங்கள. என்னட்டா அவர்கள் ஒரு முடிவு எடுத்து அவங்களுடைய கொள்கை முடிவை, பாலிசி முடிவுல அவங்க மாத்திக்கிற மாட்டாங்க. அதுல நாங்க தலையிடுறதும் நியாயமும் கிடையாது. அவர்களை பற்றி மதிப்பளிக்கிறோம். அவர்கள் தோழர்களாக அவர்கள் இருப்பதனால ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறோம். அவர் தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர்களை ரொம்ப பெருசா வேல்யூ பண்றாரு. அவரை பொறுத்த மட்டும் என்னட்டா ப்ரொட்டஸ்ட் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது எங்கிட்ட சொல்லும் போதே என்னட்டுன்னா, நாங்கள் எல்லாத்தையும் போராடி போயிடுவோம் அப்படின்னா, போராடணும். இது உங்களுடைய அரசு போராடுறதுக்கு தேவையே இருக்காது, நீங்கள் போராடாமலே சொன்னீங்கன்னாவே போதும், அதை செய்யக்கூடிய நிலையில் நம்ம இருப்போம் அப்படிங்கிற அந்த ஓப்பனிங்க்கு வர்றாரு அவர். அவருடைய அந்த பண்புங்கிறதும் அவர் கவனமாக பார்க்கறதும். ஃபார் எக்ஸாம்பிள், கன்னியாகுமரியினுடைய அந்த கனிம வள பிரச்சனைக்கு அன்னைக்கு ராஜேஷ்குமார் அவர்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போன உடனடியாக திரு அமைச்சரை அமைத்து திரு ஆனந்த் அவர்களை அழைத்து உடனே பேச சொன்னார். திரு பிரபு அவர்கள் அன்னைக்கு சாயந்தரமே கான்ஃபரன்ஸ் காலில் எங்களோட அடுத்த நாளே அதுக்காக அமைச்சரை பார்த்து அவர்கள் அதுக்காக குழு போட்டார்கள். அதனுடைய விளைவாக அதை நிறுத்தி வைக்கிறதுக்காக முடிவு எடுத்தார். அவ்வளவு வேகமாக அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றால் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்றால் அதுல செய்யறதுக்கு முதலமைச்சர் ரொம்ப ஆர்வமா இருக்காருங்கிறது மிகுந்த நம்பிக்கை கொடுக்கும். இந்த கூட்டணி தான் இனிமேல் அனைத்து தேர்தல்களையும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாமா? அரசியலை பொறுத்த மட்டும் எல்லாத்துக்கும் நம்ம அனைத்து தேர்தல்களும் அப்படி சொல்ல முடியாது. நம்ம அது டூ ஏர்லி டு சே. அடுத்து வரும் காலங்களில் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் உள்ளாட்சி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் எங்களை பொறுத்த மட்டும் இதுல நல்ல கூட்டணியில் இருப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்குமான உறவு ஒரு சகோதரத்துவ உறவு, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலான உறவு. அதாவது என்னன்னா ஒரு புரோட்டோகால் கிடையாது, ஒரு புரோட்டோகாலுக்காக டேர்முக்காக இருக்க உறவுங்கிறத விட்டுட்டு ஒரு உண்மையான அன்போடு மரியாதையோடு இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டா நாங்கள். இல்லை, இதே விமர்சனம் தான் ராகுல் காந்தி முன்வைக்கப்படுது. அஸ் எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலினையும் ராகுல் காந்தி இதுக்கு முன்பு அழைத்திருக்காருல்ல. ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை எல்டர் பிரதர்னு அழைச்சது மரியாதை, ரொம்ப மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருந்தார். பிரச்சனை எங்கே நட்டுனா எங்களை மாதிரி அழைத்தார். காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சத்தியமூர்த்தி பவனில் இருக்க காங்கிரஸ்காரர்களுக்கும் கீழே இருக்க காங்கிரஸ்காரர்களுக்கும் எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு தான் நாங்கள் சொன்னமே ஒழிய என்னைக்கு நாங்கள் ராகுல் காந்திக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லணும்.
எங்களுக்கு ராகுல் காந்திக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்குமான மரியாதைன்னு நினைக்க இருந்துச்சு. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வருத்தம்லாம் என்னட்டுன்னா, எங்களுக்கு கிராமத்தில் இருக்க காங்கிரஸ்காரர்களுக்கு மரியாதை இல்லை, நகரங்களில் இருக்க காங்கிரஸ்காரர்களுக்கு மரியாதை இல்லைங்கிற சத்தம் தான் வருத்தம் தான் எங்களுக்கு இருந்துச்சு ஒழிய எங்க தலைமையான நபர்களுக்கு சரியான அங்கீகாரத்தை திமுக தலைமை வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை, என்னைய மாதிரி எனக்கு என்னுடைய உறவு என்பது திமுக ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த மட்டும் எங்களுடைய தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் இன்று இருக்கிறவர்கள் அன்னைக்கு அமைச்சராக இருந்தவர்கள், அவர்கள் அமைச்சராக முன்னாடி என்னுடைய உறவுகள் தொடர்ந்துச்சு. திமுக தலைமையிலே நல்லா இருந்துச்சு. எங்களுடைய பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு அந்த அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டது தான் அவங்களுக்கு கோவம் வந்துச்சே ஒழிய, நீங்கள் வந்து அவர்களை பொறுத்த மட்டும் நான் என்ன நடுவில் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன வேற என்ன கேட்டேன், கதர் துறையோ அல்லது பிற்படுத்தப்பட்ட நிலையோ துறையோ, அது கடைசி அந்த 33, 34, 35 அந்த வருஷ சீட்டாவது கொடுக்க சொல்லி தான் கேட்டேன். நாங்கள் ஒன்றும் பெருசால நாங்கள் ஒன்றும் பொதுப்பணித்துறையும் கனிம வளத்தையும் இதையும் கேட்கல. நாங்கள் எங்களுக்கு ஒரு மரியாதையை தான் கேட்டோம். ஆனால் என்ன ஏனே தெரியலை, அந்த வந்து அந்த பார்வையை பார்க்கவில்லை. அதை எங்களை எதிரியாக பார்க்க ஆரம்பித்தார்கள், நான் எங்களை துரோகியாக பார்க்க ஆரம்பித்தார்கள். திரு RS பாரதி போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை ரொம்ப கேவலமா எங்களுக்கு அவர் யாரு, அவர்கிட்ட எதுக்கு பேசணும், இவர்கிட்ட யாருக்கு பேசணும், ராகுல் காந்தி அவர்களை ஏளனமா பேசுறது, இது மாதிரி பேசும்போதே நாங்கள் பதில் சொல்ல வேண்டியாச்சு. நாங்கள் தமிழ்நாடுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை பெரும் மதிப்பு வச்சிருக்கேன். அவர் மேல அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் பேசுனது கிடையாது, இது வரைக்கும் பேசவும் போறதில்லை. ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தவறான பேச்சு பேசுனது இல்லை. காங்கிரஸ் கட்சியை தலைமை ராகுல் காந்தியை பற்றி எந்த ஒரு தவறான பேசுனது இல்லை. ஏன் எதிர்த்து நிலை தலைவர்கள் தான் அவர்களை பத்தி தான் காங்கிரஸ் தப்பா சொன்னாங்க, தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க. ராகுல் காந்தி அவர்களை வந்து முதுகுல குத்திட்டாங்கன்னு சொன்னாங்க இளைஞரணி கூட்டத்தில். இளைஞரணி தலைவரை பத்தி, செயலாளரை பத்தி நான் ஏன் பேசணும், ஏன் பேசுறேன், இளைஞரணி கூட்டத்தில் ராகுல் காந்தி முதுகில குத்திட்டார், ராகுல் காந்தி ஒழிக, காங்கிரஸ் ஒழிகன்னு கோஷம் போட்டாங்க. அதை நிறுத்தி இருக்க வேண்டிய பொறுப்புல இருக்கா. காங்கிரஸ் கட்சியில அன்னைக்கு கூட்டம் நடக்கும் போது நான் கோஷம் போட்டிருக்கலாம், எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் போது. அப்படிப்பட்ட அது பண்பு கிடையாது. இல்லை, ஒரு கூட்டணியை விட்டுட்டு போனதுக்காக நீங்க வந்து ஒளிகன்னு சொல்றதோ, ஒரு தலைவரை பத்தி ஒளிகன் அந்த கட்சியை சொல்றதோ, பிடிக்கலன்னா பிடிக்கல போங்க, என்ன பண்றது. கொள்கையால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, நம்ம பிரிய வேண்டியதா இருந்துச்சு, பிரிஞ்சுட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதா இருக்கணுமே ஒழிய இவ்வளவு இறங்கி பேசுறதுங்கிறது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சமீபத்தில் கூட சொல்லியிருந்தீங்க, பொறுப்பேற்கும் போது இனிமே அடிச்சு ஆட வேண்டிய காலம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இல்லை, அது என்னன்னா அது ஒரு டெர்மாலஜி தான், அது ஒரு பெரிய இது இல்லை. பதில் சொல்றது கடுமையாக நாங்கள் பேசுவோம், கடுமையாக உழைப்போம் சொல்றது ஒன்று. நான் கிரிக்கெட் பாடியில் சொன்னீங்கன்னா அதை அடிச்சு விளையாடுவோம் சொல்றது. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்றபடி உள்ள வார்த்தைகள் அவ்வளோதான். இப்போ தோழமை கட்சிகளுடைய அந்த கூட்டத்தில் கூட முதலமைச்சர் பேசியிருந்ததா தகவல் வந்தது. அதாவது இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இந்த 5 year 10 year நாங்கள் டெஃபரெண்டாக கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்றத முதலமைச்சர் பேசியிருந்தா சொன்னாங்க. ஏன் அதை பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வந்து இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? இல்லை, அவங்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, எதிர்கட்சிகள் வந்து 3 மாசத்துல கவர்மெண்ட் போயிடும், 6 மாசத்துல கவர்மெண்ட் போயிடும், அவங்கள தூக்கிடுவோம், இவங்கள தூக்கிடுவோம், அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, இவங்க ஒரு பரபரப்பா அப்படி வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனுடைய விளைவா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஃபார் ஆல் சொல்லி முடிச்சுன்னு நினைச்சார் போல இருக்கு. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்த எலெக்ஷன் இல்லை, அடுத்த எலெக்ஷனை 10 வருஷம் நம்ம வெற்றி பெறுவோம், தொடர்ந்து நம்ம நம்பிக்கையோட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மக்களோட நிற்போம், மக்களுக்கான ஆட்சியா இருக்கும், நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கறத அவர் சொன்னது. ஏன்னா இன்னைக்கு கான்பிடென்ட்டா இருக்கு அப்படிங்கறத சொன்னது அவரு. இன்னைக்கு கூட இன்னைக்கு சூழல்ல கூட கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் வரைக்கும் கைதாயிருக்காங்க. அதாவது தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சிச்சதா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மீது, செந்தில் பாலாஜி மீது கூட அந்த கன்ஃபெஷன் வந்து கொடுத்து அதுக்கான வழக்குகள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தாவேகா எம்எல்ஏக்களை நோக்கி திமுக விலைக்கு வாங்குவதற்கான அந்த முயற்சிகள் நடக்குதா நினைக்கிறீங்களா? இது கேள்விப்பட்டோம். இது முன்ன வந்து என்னன்னா, நீங்க வந்து குதிரை பேரம்னா என்ன, குதிரை பேரம்னா ஒரு சட்டமன்ற ஒரு 233 பேர்ல ஒரு ஆளை ஒருத்தர் வந்து விலைக்கு வாங்கி நீங்க இந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வாங்க, உங்களுக்கு இது தர்றோம் அப்படின்னு சொல்லி பேசுறது தான் குதிரை பேரம். அப்படி யார்கிட்ட பேசுனதா ரெக்கார்டு இருந்துச்சுன்னா, நானா சொல்லிட்டு இருக்கலாம், எல்லாரும் சொல்லலாம் என்னையும் கூப்பிட்டான்னு ஒரு ரெக்கார்டு இருக்கணும்ல. இதுதான் இளையராஜா சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த எவிடன்ஸ்ல தான் 2 பேரை முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கு போலீஸ். அவங்ககிட்ட விசாரணையில அடுத்தடுத்த பேர் வருது, அதனுடைய செயின் வந்து எங்கே போகுதுங்கிறது அடுத்த லெவல். இல்லை, இது எதுக்காக இதெல்லாம் முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திமுகவால அந்த பவர் இல்லாம இருக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, திமுக மாதிரி ஒரு கட்சி, அதுவும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து 96 சீட் ஜெயிச்சிருந்தாங்க. இதில் 2016 96 சீட், திமுக 89 சீட்டும், காங்கிரஸ் 7 சீட்டும் சேர்த்து 97 சீட்டு ஜெயிச்சிருந்தோம். இன்னும் ஒரு 10 சீட்டோ என்னமோ, 6 சீட்டோ 10 சீட்டோ என்னமோ எம்எல்ஏக்கள் மாற்றிருந்தாங்கன்னா
அந்த பழனிசாமி என்னன்னும் எடப்பாருக்கும் நடந்த பிரச்சனைகள்ல ஓபிஎஸ்க்கு நடந்த பிரச்சனைகள்ல விலைக்கு வாங்கியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அப்பெல்லாம் அவர் வந்து என்னன்னா இதெல்லாம் ஆட்சியில் இப்படிப்பட்ட முறை தவறானதுன்னு சொன்னவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதனால என்னை பொறுத்த மட்டும் அவருடைய ஒப்புதலோடு இது நடக்குதாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. இது யாரு பண்றா என்னங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. எதுக்காக அப்படி நடக்குதுன்னு தெரியல. திருப்பி இந்த குதிரை பேரம் அரசியலுங்கிறத வந்து வெறும் சவுண்ட் பைட்டாவே இருக்கே தமிழ்நாட்டினுடைய 50 நாளா நம்ம பார்த்தோம்னா அந்த குதிரை பேரம்ங்கிறது யூஸ் பண்ணாத ஒரு நாள் கூட இருக்காது. தேர்தல் முடிந்து அந்த பரபரப்பு வந்து அதே வார்த்தை திருப்பி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த மாடல் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் வந்து வெறுப்பு, அரசியல் மேல வெறுப்பு வந்துடும். யாருக்காக வாக்களித்தார்களோ அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் நேர்மையா இருக்கணும், அவர்கள் மக்களுக்கு சேவையாற்றணும், இல்லாட்டா ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். இதான பண்ணணும். இல்ல இந்த குற்றச்சாட்டு டிவிக்கு மேலேயும் வைக்கப்படுதுல. அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துட்டு டிவிக்கில போய் ஜாயின் பண்றாங்க. அந்த மேஜிக் நம்பர்ஸை வந்து கிடைக்கிறதுக்காண்டி டிவிக்கு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுது. அவங்களும் ஹார்ஸ் ட்ரேடிங் தான் பண்றாங்கன்ற இதே வார்த்தையை தானே பயன்படுத்துறாங்க. இல்ல அதுதான் தப்பானது. இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்னா என்ன? நான் அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்குவது ஹார்ஸ் ட்ரேடிங். இன்னொரு இல்லை, ஒரு கட்சி மேல நம்பிக்கை இல்லாம அவர் ரிசைன் பண்ணிட்டு நான் அந்த கட்சியில் போய் சேர்ந்துடுறேன், இன்னொரு கட்சியில் போய் சேர்றது. அவர் போய் மெம்பர்ஷிப்போடு போய் சேர்ந்தாருன்னா அது வேற விஷயம். ஆனால் என்ன நீங்கள் வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு போய் நான் போய் சேர்றேங்கிறார். ரிசைன் பண்ணிட்டு போய் அந்த கட்சியில் திருப்பி எலெக்ஷன் அறிவிக்கணும், சொன்ன அந்த நபருக்கு சீட்டு கொடுக்கணும், அதே நபருக்கு சீட்டு கொடுத்தா மக்கள் அந்த தொகுதியில் அவரை ஒத்துக்கிறணும். இந்த 3 நிலைகள் இருக்கு. இந்த 3 நிலை எந்த நிலை வேணாலும் வரலாம். எலெக்ஷன் நடக்காம இருக்கலாம், இப்போதைக்கு 6 மாசத்துக்கு மக்களுடைய மனநிலை மாறலாம். அதுக்கடுத்து அந்த கட்சியினுடைய தலைமையே சர்வே எடுத்து இவர் மேல நல்ல பேர் இல்லை, வேற சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெல்லாம் அவருக்கு சீட்டுலாம் போகலாம். இதெல்லாம் வந்து அரசியல் சூழ்நிலையை பற்றி இதை எப்படி நம்ம வந்து குதிரை பேரம் சொல்ல முடியும்? அது ஒரே ஒருத்தர் தான் கொடுத்துருக்காரே ஒழிய வேற யாருமே கொடுக்கலையே. நம்ம வந்து வேற எதையோ ஒரு தலைமையின் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை வந்து நம்ம வந்து குதிரை பேரம்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? அப்ப இந்த கவர்மெண்ட் மேல வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம கண்டிப்பா 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஷூரா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஆதரவு மக்கள்கிட்ட இருக்கு. இந்த அரசு வந்து என்னன்னா நீங்க வந்த உடனே இந்த கிளீன் கவர்மெண்ட்டுங்கிறத சிஎம் பேச ஆரம்பிச்சார்ல, அது செயல்ல வந்துருச்சு. அதனுடைய விளைவா இது புதுசா இருக்கு. தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இது வந்து ரொம்ப புதுசா தெரியுது. என்னடா அது இது காசு வாங்க மாட்டாங்க, அது காசு வாங்க மாட்டாங்க, இதுக்கு வேணாங்கிறாங்க, இது வீட்டுக்கு லெட்டர் வந்துருச்சுங்கிறாங்க, அதிகாரிகள் எதுவும் வாங்க மாட்டாங்க, அது ரைடு நடக்குது, அது ஆஃபீஸர்கிட்ட கட்டா பணத்தை பிடிக்கிட்டு போறாங்க, நேர்மையான அதிகாரிகளுக்கு நிம்மதியா தூங்க வருது, கரப்ட் அதிகாரிகளுக்கு பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து மேல் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேர்மையான அதிகாரிகள் மேலே வந்துட்டாங்க செக்ரட்டரிஸா. அதனுடைய விளைவா வந்து கீழேயும் அதை வந்து கீழே பெனிட்ரேட் ஆரம்பிக்குது அந்த சேஞ்சஸ். இதெல்லாம் நம்பிக்கையான விஷயம். இது தமிழ்நாட்டுக்கு புதுசா இருக்கே. இப்போ வந்து அரசியல் முதல்ல இருந்தது என்ன, முதல்ல 12% வாங்கினா அது 14% அடுத்து வந்து வாங்குற கவர்மெண்ட் ஆரம்பிச்சு. இப்போ மொத்தமே பர்சன்டேஜே இல்லாமல் போகும்போது இது புதுசா தெரியுது. அதனால என்னன்னா இது பெரிய விதத்துல மக்களிடம் ஒரு புதிய நம்பிக்கையை தருது இப்போதைக்கு. இப்ப இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்ப தாவேக தலைமையில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் எல்லாமே இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாமகவும் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி தான் தடுக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெளியில பேசப்படுது. அதுல அது உண்மை இருக்காதுல்ல? இல்ல, இதை பற்றிய விவாதம் எங்கேயுமே நடக்கல. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இதுல எதுவுமே நாங்க தலையிடவும் இல்லை, எங்கிட்ட பேசவும் இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் வந்து சும்மா கதை கட்டி விடுறது கதை. எங்களை பொறுத்த மட்டும் தாவேகா எங்களுடைய உறவு என்பது மிகவும் நம்பிக்கைக்குரிய உறவு. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு எங்களுக்கு தெரியும் என்னன்னா எங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அவர் செய்ய போறதில்லை, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நாங்கள் செய்ய போறது. இதுதான் எங்களுடைய மியூச்சுவல் ரெஸ்பெக்டா நிற்குது. இப்போ இந்த காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள், அவர் மீது விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இது என்னன்னா நீங்கள் வந்து அவருடைய தொகுதியில் ஒரு ஓட்டப்பந்தயம், மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடந்து ஒரு குழந்தைகள் வந்து யோகா பண்ணுறதுல வந்து அவர் வந்து காலை அமுக்கி விட்றாரு சின்ன பிள்ளைகள். இது ஒரு பெண் தந்தை குழந்தை ஒரு பெண் குழந்தை அவருக்கே இருக்குது. அது வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்காப்புல. என்னட்டா அவரை பொறுத்த மட்டும் அவருடைய வாழ்நாள் முழுவதும், அவருக்கு 61 வயசு, அவரை பொறுத்த வாழ்நாள் முழுவதும் இப்படிப்பட்ட எந்த ஒரு அவருடைய அவருடைய பர்சனல் கேரக்டரில் எந்த ஒரு அலிகேஷனுமே வந்ததே கிடையாது. அவர் வந்து ரொம்ப கிளீனான மனுஷன். சாதாரணமான குடும்பத்தில் வந்து எம்பி, மாவட்ட பஞ்சாயத்து மெம்பர் ஆகி, எம்பி ஆகி, எம்எல்ஏ, ஏசிசி செக்ரட்டரி ஆகி பல மாநிலங்களில் வேலை பார்த்து ரொம்ப டீசெண்டாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்து பெரிய இதாக இருந்தவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். அதை வந்து இவ்வளவு கட் பேஸ்ட் பண்ணி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து
போட்டு சோஷியல் மீடியாவில் ரன் பண்ணி இதை வந்து ஒரு ஒரு வக்கர புத்தியோட பார்க்குற மஞ்சக்காமலக்காரங்களுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சளா தெரியுறாப்புல பண்ணி அதை வந்து இதை வந்து கவர்னர் வரைக்கும் தூக்கிட்டு போகிற அந்த 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 வக்கரமான புத்தி இருக்குல்ல, அது வெறும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இருக்கும். இதை பொறுத்த மட்டும் இதை போய் கவர்னர்கிட்ட போய் கொடுக்குற பேச்சாது. இது வந்து நீங்கள் உங்களை பொறுத்த மட்டும் அவர் அதை சொல்லிட்டார், என்ன அர்த்தங்கிறதே அவர் விளக்கம் சொல்லிட்டார். அப்போவே நான் வந்து என்னுடைய மகளை போல நான் நினச்சேன், என்னை பொறுத்த மட்டும் நான் எந்த ஒரு தவறான இதில் பார்க்கலைங்கிறது. அதனால இதை பொறுத்த மட்டும் இது வந்து இதெல்லாம் வந்து பாஜகவுடைய இப்படிப்பட்ட தாக்குதல் ஏன் நடக்குதுன்னு அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். ஆர்எஸ்எஸ்னுடைய தாக்கம்ங்கிறது ஆர்எஸ்எஸ் தலையீடுங்கிறது உயர்கல்வியில தான் இருக்கு. யார் மூலமா இருக்கு? கவர்னர் மூலமா இருக்கு. அந்த துறையினுடைய அமைச்சர் யாரு? விஸ்வநாதன் அவர்கள். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அதனால இவர்களை பொறுத்த மட்டும் அவர் ஈஸி டார்கெட் ஆயிடுவாரு. தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து உயர்கல்வித்துறை அமைச்சரானதை ஏற்றுக்கொள்ள முடியாத சித்தாந்தத்தை கொண்டது ஆர்எஸ்எஸ் என்பதை நிரூபிச்சிருக்கு. இப்போ ஆளுநர் தான் இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் இந்த வைகை ஆற்றை சீர் செய்வதற்கு மக்கள் மாளிகையே நேரடியாக களத்தில் இறங்கும் அப்படின்றத ஆளுநர் சொல்லியிருக்காரு. இதை ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட் என்ற அடிப்படையில் எடுத்துக்கிறதா, இல்லை ஆளுநர் அரசு மீதான அந்த நடவடிக்கைகளை தலையீடுன்றதை எடுத்துக்கிறதா? இது வந்து அவருக்கு இங்கே அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கவர்னர் அவர்களுடைய பிஹேவியரில் சேஞ்சுக்கு தெரியுது. இப்போ நடுவில் போய் அமித்ஷாவை போய் டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்தார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பேச்சு பேசுகிறார். இது வந்து என்னென்னா பாஜகவுடைய இந்த அரசியல் தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஆளுநரை வச்சு குழப்பணுங்கிறது முடிவுக்கு இது வந்துருச்சுங்கிறது தெரியுது. இதே இது கேரளாவில் பண்ணல. இதே ஆளுநர் தான் கேரளாவோட ஆளுநர். இதே வார்த்தையை அவர் அங்கே இருக்க ஆறை க்ளீன் பண்ணுவேன், நான் கொச்சினுக்கு போகும்போது இந்த ஆறுலாம் தெரியா இருக்குது, அதை க்ளீன் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லலை. என்னுடைய மக்கள் பவன் வந்து உங்களுக்காக திறந்திருக்கும், அதில் தலையிடுவேன்னு சொல்லலை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திரு அமித்ஷா அவர்கள் மறைமுகமாக தலையிட தொடங்குகிறார். ஏன்னா ஆளுநர் அவருடைய அட்ரஸ் அப்ப அசம்பிளியில் அவர் கொடுத்த கவர்னர் அட்ரஸ் அப்ப வார்த்தை மாறாம தாவேக அரசு கொடுத்த அனைத்தையுமே வாசிச்சாரு. அதன் பிறகுதான் இந்த மாற்றங்கள் வந்து தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. இந்த போக்கை வந்து எப்படி பாக்குறது? இதை டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதான் நான் சொல்றேன், இதெல்லாம் அவருடைய மொழி மாறுது, அவருக்கு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் மாறுறாங்க. புதுசா தலையீடு திருப்பி ரவி வழியிலே செல்றார். ரவி வழியில செஞ்சா பாஜக 4 இடத்துல இருந்து ஒரு இடம் வந்த முன்னாடி அதே இடத்துக்கு பாஜக செல்லும். ஏன்னா சிஎம் கூட பேசும்பொழுது, அசம்பிளியில பேசும்பொழுது, நாங்க இணக்கமா செல்றதுக்கு தான் நாங்க விரும்புறோம் மத்திய அரசோட. ஏன்னா நிதி சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ஆளுநரை வைத்து மறைமுகமாக ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கு புரியல. அந்த காரணம் தான் எனக்கு புரியல. இது கவர்னரை பொறுத்த மட்டும் இப்படி மாறினதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் மாற்றினாரு? ஒரே ஒன்று தான் அதில் டேர்ம் இருக்கு. கவர்னர் டெல்லிக்கு போயிட்டு வந்தது மட்டும்தான் அது மாற்றம். வேற எதுவுமே அதில் பெரிய மாற்றங்கள் கிடையாது. அமித்ஷா அவர்கள் மீது எனக்கு இருக்க அசைக்க முடியாத நம்பிக்கை என்பது தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதில் அமித்ஷாவை தவிர வேறு யாருமே முடியாதுங்கிறதும், 100% ஏதாவது இப்படி பண்ணித்தான் ஆவார். ஏதாவது ஒரு யாரையாவது மிரட்டி உருட்டி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறதுங்கிறது அமித்ஷா அவருடைய கிளாசிக் எக்ஸாம்பிள் அவர் தான் அதுக்கு. அப்படிங்க இப்போ அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஒரு தேர்ட் பிளேயரா வந்து அவங்க ரூலிங்கே வந்துட்டாங்க. இந்த ஒரு சூழல்ல பிஜேபியில இருந்த அண்ணாமலை வெளியில வந்து அவர் ஒரு புது கட்சியை நோக்கி போறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை வந்து ஒரு சக போட்டியாளராக வரக்கூடிய தேர்தல்களில் மாறுவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து ஒரு முகமுடியை மாத்திருக்காங்க. ஒன்றும் பெருசால நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இது வரைக்கும் நான் பிஜேபியில எந்த தலைவராவது ரெசிக்னேஷன் கொடுத்தது அந்த கட்சி தலைவர் வந்து அந்த கட்சி தலைமையே ரிலீஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. முதல் தடவை அது நடந்திருக்கு. மேட்ச் ஃபிக்ஸ் பண்றதுக்குமே ஒரு லெவல் வேணும். அண்ணாமலையை ஸ்டில் இயக்குறதும் பிஜேபி தான் அப்படின்னு நினைக்கிறீங்க? இயக்குறதெல்லாம் கிடையாது, முகமடி மட்டும் மாறி இருக்கு. அவரு அப்ப வந்தா கூட வந்துட்டு ஒரு பெரிய போட்டியாளராக மாறுவதற்கான வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன், அதாவது விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்றத மாறிட்டு இருக்கு. ஒரு தேர்ட் ஃப்ரண்டா அண்ணாமலை மாறுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் இருக்கு. அந்த மாதிரியான சூழல் போகாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, போகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் முயற்சி செய்யறாங்கன்னு சொல்றேன். ஏன்னா பாஜக மேல அவ்வளவு எதிர்ப்பு இருக்கு. பல விதங்கள்ல பல ட்ரை பண்ணியிருக்காங்க. அக்கா தமிழிசையும் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. நம்ம வந்து தலைவியா பார்த்தோம். அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களை தலைவியாக்கும் அவர்களால் பெரிய முயற்சி எடுத்தார்கள். எந்த முயற்சி பண்ணாலும் சரி, அக்கா தமிழிசை வந்தாலும் சரி, அண்ணன் முருகன் வந்தாலும் சரி, அண்ணன் பொன்னார் வந்தாலும் சரி, அண்ணாமலை வந்தாலும் சரி, எதுவுமே செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கல. அண்ணாமலை சொல்றாரு தமிழ்நாட்டு மக்களுடைய மொழியை டெல்லி இருக்கவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதனாலதான் நான் வெளியில வந்தேன் அப்படின்றத சொல்றாரு. சரி, டெல்லின்னா யாருன்னு கேளுங்க. மோடிக்கு புரியலையா? அண்ணாமலை அவர்கள் இதை சொல்லணுமே. மோடிக்கு மொழி புரியல சார். மோடிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு. மோதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு விஷயங்களை புரிஞ்சுக்கிற மாட்டார். சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்.
அப்புறம் டெல்லியில் இருக்கவங்க டெல்லியில் யார் இருக்கார்? மோடி தான் இருக்கார். இது என்ன பேச்சு? இது எவ்வளவு நாள் மக்களை ஏமாற்ற முடியும்? இது என்ன முறை? ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் நீங்கள் எப்படியெல்லாம் வேற வேற ரூபங்களில் வேடம் அணிந்து வருவீர்களோ அது மாதிரி புது வேடம் போட்டு வர்றதுக்காக நீதி லீடர்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கு அப்துல் கலாம் அது இதெல்லாம் பேர்கள்லாம் போட்டு பார்ப்போம் தமிழக மக்கள் எப்படி அதுக்காக ஏற்றுக்கிறாங்கிறது. திமுகவினுடைய தலைவர்கள் மட்டும் இதை கவனமாக பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவர்களை பொறுத்த மட்டும் எதிர்க்கட்சியினுடைய இடத்தை அவர்கள் தான் வச்சுருக்காங்க. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி அதிமுகவினுடைய கூடாரம் காலி ஆகிட்டு இருக்கு. அண்ணன் பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் தனியாக உட்கார்ந்துருப்பார் நினைக்கிற ஒரு 5-6 பேரோட கொஞ்ச நாள் கழிச்சு போனோம்னா அந்த லைட்ஸ் ரோட்ல இல்லை. இப்போ அந்த அதிமுகவுடைய அந்த வீழ்ச்சியை பிஜேபி அண்ணாமலை மூலமா பயன்படுத்திக்க போறாருன்னு நினைக்கிறீங்களா? பாஜக பார்க்குற பார்வைங்கிறது திமுகவினுடைய இடத்தை எடுக்கிறதுக்காக பார்க்குது. அடுத்த 2031 தேர்தலை ஒட்டி பாஜக திமுகவினுடைய இடத்தை அண்ணாமலையை வச்சு பண்ணணும் தான் பார்க்குறாங்களே ஒழிய வேற எதுவும் பார்க்கல அவங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையும் இடம்பெற்றாங்க. கர்நாடகாலையும் காங்கிரஸ் ஆட்சி நடந்திருக்கு. இந்த மேகதாது விவகாரத்தில் ஒரு சுமூக தீர்வை காங்கிரஸ் கட்சியால் ஏற்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ரெண்டு புரிஞ்சுக்கிறோம். அவங்க உள்ள கர்நாடகாவுடைய அரசியல்வாதிகள் என்ன கேட்டீங்கன்னா ஜேடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸினுடைய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இவங்க எல்லாரும் என்னட்டா கர்நாடகாவுக்கு தண்ணி பிரச்சனைங்கிறது நம்முடைய தண்ணி, இந்த தண்ணியை நம்ம விடக்கூடாது, நமக்கு தண்ணி தேவைப்படுது பெங்களூர்ல, இதுதான் அவங்களுடைய சிந்தனையா இருக்கு. இந்த சிந்தனைங்கிறது அவருடைய பிரச்சனை. தமிழ்நாடு அரசியல் அது இல்லைன்னு நினைக்கிறீங்க? நம்மை பொறுத்த மட்டும் அந்த ஒரு பாண்டு வரமாட்டேங்குது. பொறுத்த நடைப்படம் பயணம் போகிறோம்ங்கிறாரு, நடைங்கிறாரு. ஆனால் இவ்வளவு கிலோமீட்டர் நடை 3 நாளில் எப்படி முடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் நடைப்பயணம்ங்கிறாரு, அது சுடுகாடாயிருங்கிறாரு, பாலைவனம் ஆயிருங்கிறாரு. என்னட்டா இது இந்த பயமுறுத்துறதெல்லாம் வச்சுட்டு அவர் போய் சொல்ல வேண்டியது மோடிக்கு சொல்லணும். ஏன் இந்த தேவையில்லாத குழப்பங்கள் ஒன்றிய உண்மையிலேயே நீங்க தமிழ்நாடு விவசாயிகள் மேல் சந்தேகம் இருந்துச்சா, உண்மையிலேயே நீங்க காவிரியை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா மோடிஜிட்ட போங்க சார். மோடிஜிட்ட போய் சொல்லுங்க, மோடிஜி நான் உங்க கூட்டணியை விட்டு வெளியில போயிருவேன். இல்ல, அங்க நீங்க சொன்ன மாதிரி தான் காங்கிரஸ் கர்நாடகால எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுது இங்கேயும் எல்லாருமே சேர்ந்து போய் பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கலாம். அதை உருவாக்கணும். என்னைய பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் என்னுடைய வேண்டுகோள் அதான் இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். நம்மை பொறுத்த மட்டும் நாங்க என்ன பண்ணணுமோ பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு நாட்டை தீர்மானம் போட்டிருக்கோம். அதுலயே பாத்தீங்கன்னா தீர்மானத்திலே குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. தீர்மானம் போடும் போதே பாத்தீங்கன்னா பாமகவும் மற்ற கட்சிகளும் பாத்தீங்கன்னா அந்த தீர்மானத்துல தப்புன்னு சொல்றது. யாருக்காக நம்ம இந்த விளையாட்டு விளையாடுறோம்? நம்ம சட்டமன்றத்துல ஒரு குரலா பேசல அப்படிங்கறத வெளியில காட்டுறதுக்கா? இது ரிப்போர்ட் ஆகாதா? நம்மளை பொறுத்த மட்டும் இது எந்த விதத்துல நம்ம பொறுத்த மட்டும் ஒற்றுமையோட இருக்குங்கிறாங்க. இதுலயே நம்ம ஒற்றுமையா இருக்க மாட்டோமே. நம்முடைய அரசியல் தான் பெருசா இருக்க ஒழிய இதுல அரசியல் பண்றதா நம்மளுக்கு முக்கியமா இருக்க ஒழிய தமிழ்நாட்டினுடைய நலன் எங்கே முக்கியமா இருக்கு? பழி மட்டும் காங்கிரஸ்காரன் மேல இல்லைங்க. தமிழகத்துல யார் தான் அதை முன்னெடுக்கிறது? முதலமைச்சர் முன்னெடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து வரணும். முதலமைச்சரை பொறுத்த மட்டும் முதலமைச்சரும் ஆளுகின்ற எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சி தான் அதை முன்னெடுக்க முடியும். எதிர்கட்சியை முன்னெடுக்க முடியாது. முதலமைச்சர் அதுக்காக முன்னெடுக்கணும். எப்படி அவர் தீர்மானம் கொண்டு வர்றதுக்காக அவர் முன்னெடுப்பு எடுத்தாரோ பெரிய பெரிய விஷயம் என்னன்னா எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வீம்பா அதை ஒத்துக்கிறாத காலங்கள் இருந்துச்சு. அந்த ஒரு தீர்மானத்துல மாற்றம் கொண்டு வந்ததுங்கிறத எதிர்கட்சிகள் கொண்டு வந்த எதிர்கட்சி தலைவர் சொன்னா நீங்க யாரு சொல்றது, நான் கேட்கறது யாரு அப்படிங்கிற மனப்பான்மை இருந்தது மாறி தமிழக முதலமைச்சர் பெருந்தன்மையோடு எதிர்கட்சி தலைவர் சொன்ன தீர்மானத்தை ஏத்துக்கிட்டார். அது பிரச்சனை மற்றவங்களுக்கு வந்துருச்சு. அதை எப்படி ஏத்துக்கிற முடியும்? நீங்க அது தண்ணீர் பிரச்சனை எப்படி சொல்ல முடியும்? லீகல் பாயிண்டா தானே சொன்னாங்க. லீகலா எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது கட்சி வித்தியாசம் கிடையாது. இது தாவேகா திமுக கிடையாது. இது தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் ஒரே நிலை எடுக்கிறாங்கிறது பெருமையான விஷயம் தானே, பாராட்டுக்குரிய விஷயம் தானே. பல விஷயங்கள்ல மாற்றங்களை கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறவர் இந்த விஷயத்திலே அவர் கொண்டு வருவார். இது போன்ற ஒரு வாழ்வாதார விவகாரத்துல கூட முதலமைச்சர் அசம்பிளியை தவிர வெளியில பேச மாட்டாரு, பிரஸை சந்திக்க மாட்டாரு, மக்கள் மத்தியில பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஒவ்வொருவருடைய ஸ்டைல் அது. நீங்க அவரை பொறுத்த மட்டும் அவர் பத்திரிகையெல்லாம் அவர்கிட்ட நியாயமா நடந்துக்குச்சா? தேர்தலுக்கு முன்னாடி அவர்களை பத்திரிகையில் நீங்கள் நான் தான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல, இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையை பார்த்ததே இல்லை. ஒரு கட்சி ஒரு ஆஃப் பேஜ் விளம்பரம் கூட கட்சி சார்பாக கொடுக்காம ஒரு தேர்தலில் ஜெயிச்சதா? அது என்னட்டுனா தாவேக்கா தான் ஜெயிச்சிருக்கு. என்னட்டுனா அவர்களை பொறுத்தமட்டில் அவருடைய மீடியமே வேறையா இருக்கு. இந்த ட்ரெடிஷ்னல் மீடியம்
சேனல் டிபேட் 8 மணி டிபேட்டு, காலையில் நியூஸ் பேப்பரு, இதில் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தனி சேனல் அவங்களோட கம்யூனிகேஷன் சேனலாக இருக்குது. அதில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு அவர் கம்யூனிகேட் பண்ணுறவங்க ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்லாம் என்னன்னா இந்த கேள்வி கேட்கல, என்கிட்ட பதில் சொல்லல, நீங்க ரெண்டு பேசல போகலாம்னு சொல்லிட்டு இருந்தா. இதுல என்னன்னா பத்திரிகை நியாயமா நடந்துக்கிட்டா விஜய்க்கு ஃபேவரா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இதே நீங்க தான் பிரைம் மினிஸ்டரை வந்து விமர்சிக்கிறீங்க, அதே அங்க கோடி மீடியான்னு சொல்றீங்க, மீடியா எல்லாருமே அவங்களுக்கு ஃபேவரா இருக்காங்கன்றீங்க. ஆனா அங்க அவருமே சந்திக்க மாட்டாரு அப்படின்ற விமர்சனத்தை தான் நீங்களும் முன்வைக்கிறீங்க. ஆமா, அங்கே வந்து அவருக்கு எல்லாமே மீடியா வந்து அவரோட கம்ப்ளீட்டால இருக்கு. நீங்க அவரை வந்து அந்த மீடியாட்டே பேச மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட மீடியா எல்லாமே சரண்டர் ஆயிருக்குது. அவரோட கண்ட்ரோல்ல எல்லா மீடியாவும் இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் மீடியாவில் சந்திக்க மாட்டேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நீ எனக்கு எகென்ஸ்டா இருக்குன்னு சொல்லல. அவர் மீடியா நான் சந்திக்க, இது ஒரு பொருட்டு கிடையாது, இவங்கனால நான் ஜெயிக்கிற வேற விதம் அப்படின்னு நினைக்கிறாரு பிரதமர். அது தப்பு. இந்த கேள்வியோட முடிச்சிடறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை திமுக நோக்கி நகராரு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் அடிப்படுது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் தவறான புரிதல், தவறான பார்வை, தவறான பேச்சு. அவரை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக உயர்ந்த பொறுப்பு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு அவரை பொறுத்த சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருந்திருக்காரு, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்காரு. அவர் தலைமைக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தார், ரொம்ப தெளிவாக இருந்தார். தலைமையில் என்ன நான் முதல்ல சொன்ன கேள்விக்கு நீங்கள் சொல்லும்போது மெஜாரிட்டியான காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த முடிவெடுக்கும் போது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல இருந்தார். என்னைய பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பொய் பிரச்சாரம், இதுல ஒரு துளி கூட உண்மை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவரு காங்கிரஸ் தலைவராக இருக்கார், காங்கிரஸுடைய மிக முக்கியமான முன்னாள் தலைவரில் ஒருத்தர். அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்படும். காங்கிரஸ் தலைமை என்ன அவருக்கு அடுத்து என்ன பொறுப்புகள் கொடுக்குதுங்கிறது காங்கிரஸ் தலைமை கையில தான். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க, மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் எல்லாம். நன்றி, வணக்கம். தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.